ரொம்ப நாளைக்கு முன்னாடி நடந்த இன்சிடென்ட்ஸ் எல்லாமே நினைச்சு பார்த்துட்டு ரீல்ஸ் பார்த்த உடனே ஓவர் டெம்ப்டிங் ஆயிடுச்சு. ஏன்டா இந்த ஆபரேஷன் தேவையா? டாக்டர் படிக்கும் போது தோல்வி வெற்றி எல்லாருக்குமே காமனான விஷயம் தான். அது நல்லதோ கெட்டதோ நம்ம ஏத்துக்குதான் ஆகணும். டின்னருக்கு ரொம்ப நாளைக்கு அடிச்ச மாவெல்லாம் ஃப்ரிட்ஜில் வச்சுக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சீக்கிரமா காலி பண்ணிட்டு நெக்ஸ்ட் பேட்ச் அடிக்கிறதுக்கு இந்த மாவெல்லாம் ஸ்டாக் வைக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நானும் எல்லாமே வெங்காயம் எல்லாமே சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். ரொம்ப நாளைக்கு மூடி வச்ச புக்கிசம் எல்லாம் வெளியே எடுத்தேன். தேடி பிடிச்சி திருவண்ணாமலையில வாங்கிட்டு வந்ததோட சரி ஒரு 2 வாட்டி பண்ணேன். அப்புறமா ஆப்ரேஷன் ஃபெயிலியர் ஆயிடுச்சு. அதனால எடுத்து ஓரத்துல போட்டிருந்தேன். டிவியில பார்க்கும்போது ரீல்ஸ்ல பார்க்கும்போது எல்லாம் அசால்ட்டா திருப்பி போட்டுருவாங்க. ஆனா நம்மளுக்கு மட்டும் ஏன் தான் இந்த என் மைண்டுக்குள்ள நினைச்சுக்கிட்டேன் இதெல்லாம் திருப்பி போட ஒரு கோர்ஸ் இருக்கோ, ஏதான கோர்ஸ் இருந்தா படிச்சு ஏன்னா முடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பா வாய்ப்பே இல்ல ராசா. அப்புறமா வாஷ் பண்ணி எடுத்துட்டு கொஞ்சமா எண்ணெயை தடவிட்டு கூல் டவுன் பண்ண வச்சுட்டேன். என் மாவுக்கு தேவையான தாளிப்பு எல்லாம் போட்டுட்டு இதுக்கு சப்பக்கி சொப்பு அப்படின்னு சொல்லுவாங்க பெங்களூர்ல. எனக்கு தமிழ்ல என்ன சொல்லுவாங்கன்னு தெரியல. அப்புறம் தேவையான அளவு கொத்தமல்லி கருவேப்பிலை இதெல்லாமே ஃபைனா சாப் பண்ணி வெங்காயத்தோட தாளிச்சு கொட்டிட்டு மாவுல கொட்டிட்டேன். மாவு தண்ணி பதத்துல இருக்கக்கூடாது, கொஞ்சம் தோசை பதத்துல இருந்தாதான் இது வரும். அப்படி இந்த மாவுக்கு தேவையான உப்பு சோடா எல்லாமே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுட்டு ஆனா ஒரு நல்ல விஷயத்தை செய்யும் போது குலதெய்வத்தை வேண்டிட்டு பண்ணுங்க அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அதே மாதிரி குலதெய்வத்தை வேண்டிக்கிட்டே குழியில ஊத்த ஸ்டார்ட் பண்ணிட்டேன். இந்த ஆப்ரேஷன் சக்சஸ் ஆச்சுன்னா இனிமே டாக்டருக்கு படிக்கலாம், இது ஃபெயிலியர் ஆயிடுச்சுன்னா டாக்டர் வேலையை ஸ்டாப் பண்ணி குலதெய்வத்தை வேண்டிக்கிட்டு பார்த்தானா எனக்கு சரியான ஷாக் ஆயிடுச்சு. என்னடா நம்ம பாஸ் ஆயிருக்கிறோமா ஃபெயில் ஆயிருக்கிறோமா அப்படின்னு சொன்னா அழகு போல உப்பி வந்துருச்சு. மாரியாத்தா காளியாத்தா என்னை காப்பாத்திட்டடா, இது வரைக்கும் இந்த மாரியாத்தா என்னை கைவிடல அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தேன்னா அழகு போல வந்துருச்சு குழி பண்ணையா.